ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் என்ன நடக்குதுன்ட்டு பார்க்கலாமா? இங்கே வந்து ஃபேமிலியாக எல்லாம் பேசினே இருக்கிற டைமில் வந்து அந்த இடத்துல வந்து விஜய்க்கு மாமா உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பிடிக்கும்னும் போது அந்த இடத்துல எல்லாரும் ஒவ்வொன்று சொல்லும் போது அந்த இடத்துல வந்து நம்ம விஜய்க்கு வந்து என்ன பிடிக்கும் தெரியுமான்ட்டு நம்ம காவேரியை அடித்து தூக்கி போடுறாங்கங்க. என்னன்னு கேட்டேன், எப்போவுமே விஜய் சாருக்கு வெண்ணிலா தான் பிடிக்கணும் போது ஐயோ சூப்பராக இருக்குதுங்க அந்த இடத்துல. ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பொசுக்குன்ட்டு நம்ம காவேரி சொன்னோடனே நம்ம விஜய் சொல்லணுமா உடனே வந்து அப்படியே டென்ஷன் ஆயிட்டாருங்க. டென்ஷன் ஆகிட்டு அவர் விஜய் ஏஞ்சி போகிற டைமில் வந்து அப்புறம் காவேரி வந்து நம்ம என்னடா இப்படி சொல்லிட்டோமே, அவர் மனசு என்ன கஷ்டப்பட போகுதுன்ட்டு நம்ம விஜய் வந்து பெட்ரூமில் வந்து படுத்து நிற்கிற டைமில் வந்து நம்ம காவேரி அப்படியே மொல்லமாக வரும். வாங்க சாப்பிட்லான்னும் போது அதுக்கு விஜய் வந்து சொல்லுவார், இல்லை நான் சாப்பிட்டேன், என்ன எல்லாரும் ஒன்றா தானே சாப்பிட்றோன்னு சொன்னோம், இப்போ போய் உங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறீங்க, இல்லை எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருக்குது என்னும் போது, இல்லை இல்லை நீங்கள் எண்ணத்துக்கோசரம் நீங்கள் மூஞ்சி உம்முன்னு வச்சுன்னுக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை ஐ எம் வெரி வெரி சாரின்ட்டு காவேரி சொல்லும். இல்லை நீ செய்த சமையல் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு, நான் சாப்பிட்டு தான் வந்தேன்னு விஜய் சொல்லும் போது, இல்லை இப்போவும் நீங்கள் போய் பேசுகிறீங்க போது, நான் சொன்ன வார்த்தை வந்து உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு, நான் வெண்ணிலான்னு பேசுகிறேன் பார்த்தியா, அதுதான் உங்களுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு, நான் நான் அன்றைக்கி என் காதலை பற்றி நீங்கள் பேசக்கூடாது, எக்ஸ் லவரை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்னேன், நீங்கள் எவ்வளோ ஜென்யூனாக இருக்கிறீங்க, நான் பார்த்தியா திருப்பி நான் அதே பேசுகிறேன். காவேரி வந்து விஜய் கிட்ட வந்து சாரி கேட்குதுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்